பிரைஸ் தி லார்ட். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல ஆண்டவர் ஜீவ தண்ணீரை குறித்து குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முன்பதாக வசனத்துல ஆண்டவர் யாரெல்லாம் தாகமா இருக்கீங்களோ நீங்க என்னிடத்துல வாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஜீவ தண்ணீர் ஆண்டவர் யாரை குறிப்பிட்டு இருக்கிறார் என்றால், இந்த ஜீவ தண்ணீரை அடுத்த வசனத்தில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடிகிறது. பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை தான் ஜீவ தண்ணீராய் ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு நம்ம சொல்லுவோம், நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன், நான் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டிருக்கேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறவன், நான் நல்லா ஆராதிக்கிறவன், ஆராதனை செய்யும் பொழுது எவ்வளவு நேரம் போகுதுன்னே தெரியாது, நான் அந்த அளவுக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்து அவரோடு நான் இணைந்திருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு கேள்வி மாத்திரம் நாம் வைக்க வேண்டும், நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோமே என்றால் நமது உள்ளம் கசப்பாய் காணப்படுகிறதா இல்ல அவருடைய விருப்பத்தின்படி காணப்படுகிறதா என்று யோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏன்னா இயேசப்பா என்ன சொல்லியிருக்காரு, பரிசுத்த ஆவியானவர் என்கிற இந்த ஜீவ தண்ணீர் உள்ளத்திலிருந்து ஓடுகிறவராய் காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்பனா அந்த உள்ளம் சுத்தமா தானங்க இருக்கும். இன்றைக்கு நாம் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமது உள்ளம் ஆனது கசப்பற்ற உள்ளமாய் காணப்பட வேண்டும். எந்த விதமான தீமையும் சிந்திக்காதபடிக்கு, பாவத்திலே மூழ்கி இராதபடிக்கு, உலகத்தின் சிற்றின்பத்துக்கு விலக்கி ஓடுகிற ஒரு உள்ளமாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட உள்ளம் தாங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று அர்த்தம். அதுதான் இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய ஸ்திரியை அவர் சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது இந்த சமாரிய ஸ்திரியோடைய பேக்ரவுண்ட், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்களுடைய உள்ளமானது அநேக கசப்புள்ளதாய் காணப்பட்டது, அநேக உலகத்தின் சிற்றின்பம் உள்ளதாய் காணப்பட்டது, பாவத்துல கடந்தவங்களாய் காணப்பட்டாங்க. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த ஒரு ஸ்திரியை தான் ஆண்டவர் போய் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பித்து சொல்றாரு, நான் உனக்கு ஒரு தண்ணீரை கொடுக்கிறேன், ஒரு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன், இந்த தண்ணீரை நீ குடிச்சினா அதன் நிமித்தம் உனக்கு தாகமே ஏற்படாது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதற்கு அடுத்தது அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்க, ஆண்டவரே அப்பனா எனக்கு என்ன செய்யுங்க, அந்த தண்ணீரை எனக்கு தாங்க அப்படின்னு அந்த ஸ்திரீ சொல்லும் பொழுது, அப்ப ஆண்டவர் தன்னைத்தானே அந்த நேரத்தில் பிரதிபலிக்கிறார், தான் யார் என்று சொல்லி. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அந்த ஸ்திரீ ஒரு யூதனாக பார்த்தார்கள், அதுக்கு அடுத்தது ஒரு தீர்க்கதரிசியாய் பார்த்தார்கள், ஒரு தேவனுடைய மனுஷனாய் பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த ஸ்திரீனிடத்துல பேச பேச தெரிய வந்தது, இவர்தான் மேசியா என்று. ஆண்டவர் அந்த இடத்துல மகிமைப்பட்டார். பிரியமானவர்களே, மகிமைப்பட்ட பிறகு அன்றைக்கு அவங்களுடைய உள்ளத்துல இருந்த பாரம், உள்ளத்துல இருந்த கசப்பு எல்லாம் நீங்கினது. பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த ஜீவ தண்ணீரை பெற்று கொண்டாங்க. அன்றைக்கு அவங்க உள்ளத்துல ஒரு சமாதானம் காணப்பட்டது. அந்த பட்டணத்துல இருக்க அநேக இடத்துல சொல்றாங்க, நான் மேசியாவை பார்த்தேன் வாங்கன்னு சொல்லி அவரிடத்துல அழைத்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியுது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய உள்ளத்திலே மாற்றம் இல்லாமல் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவள் என்று சொன்னால்
நம்மளிடத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்ல பிரியமானவர்களே. அநேகருக்கு குற்ற மனசாட்சி கிடையாது. ஆனா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னு சொல்லுறோம் தைரியமா. அநேகருக்கு ஏகப்பட்ட தேவையில்லாத சிந்தனை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இந்த உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் சொல்லுகிறோம் நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன் என்று. ஆனால் அது முற்றிலும் பொய் பிரியமானவர்களே. ஆவியானவர் நம்மளிடத்துல இருக்கிறார் என்றால் நமது உள்ளம் அவருக்கு பிரியமாய் காணப்படும். அதனால இந்த கேள்வியை நம்ம முன் வச்சு பார்ப்போமே, சற்று சிந்தித்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியினால நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய உள்ளம் அவருக்கு பிரியமா தானங்க காணப்படணும். ஏன்னா ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறார். இதை நம்ம மனசுல வச்சு நம்ம சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.